எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷிபா. இன்னைக்கு நம்ம ஆட்டோமேஷனும் அதோட பயன்பாடும் ஜோஹோ புக்ஸில் தான் பார்க்க போகிறோம். நம்ம மீண்டும் மீண்டும் பண்ணுற ஒரு செயலை எப்படி சுலபமாக ஆட்டோமேஷன் மூலயமா ஜோஹோ புக்ஸில் பண்ணலான்னு பேச போகிறோம். இன்னைக்கு அஜெண்டா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஆட்டோமேஷன் ஃபினான்ஷியல் ஆப்ரேஷனில் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்ப்போம். இதை ஃபாலோ அப் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேஷனில் இருக்குது, அதாவது ப்ரீடிஃபைன்ட் ஆட்டோமேஷன் இருக்குது, ஸ்கிரிப்ட் பேஸ்ட் ஆட்டோமேஷன் இருக்குது, ஆட்டோமேஷன் வித் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். இந்த ஆட்டோமேஷன்லாம் பண்ணுறத எப்படி நம்ம டீபக் பண்ணி அதோட ஆட்டோமேஷன் டூல்ஸ் ஃபைனலாக பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணும்போது ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு Q&Aக்கு நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். முதல்ல ஆட்டோமேஷனோட இன்ட்ரடக்ஷன். ஸோ நம்ம ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட வேலையை சுலபமாக ஆக்குறோமோ அதுக்கு தான் நம்ம ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் சொல்லணும்னா நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். அதில் நிறையா மீண்டும் மீண்டும் பண்ணுற வேலைகள் இருக்கும். அதை சுலபமாக்குறதுக்கு நம்ம ரோபோட்டிக்ஸ் இல்லை மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது மூலயமா வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். அதே மாதிரி நம்ம ஜோஹோ புக்ஸ் ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸில் எப்படி நம்ம ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி அக்கௌண்டிங்கை சிம்பிள் ஆக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ரிமைண்டர்ஸ் பற்றி பார்ப்போம், ஒர்க் ஃப்ளோ மூலயமா பார்ப்போம், கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நமக்கு பல்காக எப்படி ஆட்டோமேட் பண்ணி ஈஸியாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எல்லாமே ஆட்டோமேஷனில் எப்படி சிம்பிளாக நம்ம ஜோஹோ புக்ஸ்குள்ளேயே பார்க்கலாம் தான் இந்த ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸில் பார்ப்போம். ஆட்டோமேஷன் கேப்பபிலிட்டிஸ் ஜோஹோ புக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரீ டிஃபைன்ட் ஆட்டோமேஷன். நம்ம ஒரு க்ரைட்டீரியா இல்லை கண்டிஷன் வச்சு எப்படி ஜோஹோ புக்ஸில் ஃபுல்லாக ஆட்டோமேஷன் பார்ப்போம் தான் இந்த ப்ரீடிஃபைன்ட் ஆட்டோமேஷனில் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் ரிமைண்டர்ஸ். நம்மளோட பிஸ்னஸ் வேர்ல்டில் நிறைய கொடுத்தல் வாங்கல் இருக்கும். இதனால் நிறைய காசு கொடுக்குற மாதிரி இருக்கும், நிறைய காசு ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் டேட் ஒரு டியூ டேட் வச்சுருப்போம். அதுக்குள்ளே ரிசீவர் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா லேட் ஃபீ வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரிமைண்டர்ஸ் வச்சுக்கிற போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும்போது இன்னும் பயன்பாடாக இருக்கும் இல்லையா? ஆட்டோமேட்டிக் ரிமைண்டர்ஸ் நம்ம ஜோஹோ புக்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். செட்டிங்ஸ் போயிட்டு ரிமைண்டர்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கீழே நீங்கள் ரிமைண்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரிமைண்டர்ஸ் காட்டும். இது எக்ஸ்பெக்டட் பேமெண்ட் டேட் மூலயமா பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக எங்கள் ஸ்டேட்டஸ் நீங்கள் டாங்கலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எத்தனை நாளில் ரிமைண்ட் பண்ணணுன்னு கொடுத்துட்டு சிசி பிசிசி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இது எனேபிள் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் சேல்ஸ் கீழே இன்வாய்ஸஸில் எந்த ஒரு இன்வாய்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பெக்டட் பேமெண்ட் டேட் கொடுக்கணுமோ அதுக்கு ரிமைண்டர் கீழே எக்ஸ்பெக்டட் பேமெண்ட் டேட்னு இருக்கும். அதில் எந்த டேட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கோ அதோட டேட் செட் பண்ணி நோட்ஸ் எழுதிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் பேமெண்ட் ரிசீவ் ஆயிரும். இதை ஃபாலோ அப் பண்ணி டியூ டேட் மூலயமா நம்மளுக்கு ரிமைண்டர் செட் பண்ணலாம். அதாவது நாளைக்கு தான் டியூ டேட், இதுக்குள்ளே எனக்கு பேமெண்ட் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம், அடுத்த நாளைக்கு ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செட் பண்ணுறப்ப நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் இதுக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும் இல்லை ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இங்கே நீங்கள் ஃப்ரம் கொடுத்துக்கலாம், டூ கொடுக்கலாம், சிசிசி பிசிசி கொடுத்துக்கலாம். இங்கே சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்சர்ட் பிளேஸ் ஹோல்டர்ஸ் கொடுத்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நீங்கள் இதை சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மூலயமா நீங்கள் இதை சென்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆட்டோமேட்டிக் ரிமைண்டர்ஸ். இது நம்ம இன்வாய்ஸஸ்க்கும் வச்சுக்கிறோம், பில்ஸ்க்கும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் யாருக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணி ரிமைண்டர்ஸ் ட்ரிகர் பண்ணலாம். இதை ஃபாலோ அப் பண்ணி நம்ம ஆட்டோமேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டோமேஷனில் இமெயில் அலர்ட்ஸ், இன்ஆப் நோட்டிஃபிகேஷன், ஃபீல்ட் அப்டேட், ஒர்க் ஃப்ளோ ரூல் மூலிமா எப்படி ட்ரிகர் பண்ணி நம்ம ஜோஹோ புக்ஸில் யூஸ் பண்ணலாம் ஒரு க்ரைட்டீரியா ஒரு கண்டிஷன் செட் பண்ணி அப்படின்னு பார்ப்போம். அந்த ஒர்க் ஃப்ளோ ஆக்ஷன்ஸில் இமெயில் அலர்ட்க்கு நம்ம ஃபஸ்ட்டு இங்கேயே டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் நியூ இமெயில் அலர்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த மாடியூல் எந்த மாடியூலுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி அந்த மாடியூல் சூஸ் பண்ணி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒர்க் ஃப்ளோ ரூல் நம்ம ட்ரிகர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இமெயில் அலர்ட்க்கு நம்ம உதாரணம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம சேல்ஸ் ஆர்டர்லாம் நிறையா பண்ணுவோம் இல்லையா? அப்போ நம்மளோட சேல்ஸ் ஆர்டர் வேல்யூ 50,000க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா இதை சேல்ஸ் பர்சனை நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணுற மூலயமா இந்த இமெயில் அலர்ட் நம்ம சென்ட் பண்ணலாம். இது க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் நியூ ஒர்க் ஃப்ளோ ரூல் கொடுத்துட்டு சேல்ஸ் ஆர்டர் வேல்யூ above 50,000 கொடுத்தீங்கன்னா இங்கே மாடியூல் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது சேல்ஸ் ஆர்டர்.
அடுத்து நம்ம ஆக்ஷன் டைப். இந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோ ரூல் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆனோடனே நம்ம பண்ணணும்னு நினச்சா நம்ம க்ரியேட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் சினாரியோக்கோ டெலிட்டட் ஒரு சப்மிட்டடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஆக்ஷன் டைப் கொடுத்து இந்த ஒர்க் ஃப்ளோ ரூல் ட்ரிகர் பண்ணலாம். இங்கே நம்மளோட க்ரைட்டீரியா கண்டிஷன் வந்து டோட்டல் கிரேட்டர் தென் ஒரு ஈக்குவல் டு 50,000. ஸோ அதை நம்ம க்ரைட்டீரியாவாக செட் பண்ணிவிட்டு 2 ஆக்ஷன் இங்கே இருக்கும். நம்ம அங்கேயே வந்துட்டு ஒர்க் ஃப்ளோ ஆக்ஷன் ட்ரிகர் பண்ணிட்டோம் இல்லையா இமெயில் அலர்ட்டுக்கு. அதாவது இமெயில் அலர்ட் சேல்ஸ் ஆர்டர் வேல்யூ ரீச்ட் அபவ் 50,000 இப்படின்னு கொடுத்து நம்ம அசோசியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த ஒர்க் ஃப்ளோ ஆக்ஷன் 50,000க்கு மேலே இருக்கிறப்ப சேல்ஸ் ஆர்டர் நம்மளுக்கு ட்ரிகர் ஆயிரும். இது மூலிமா உங்களுக்கு இமெயில் அலர்ட் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இன்ஆப் நோட்டிஃபிகேஷன். இன்ஆப் நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம உதாரணம் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சேல்ஸ் ஆர்டர் வேல்யூவே 1 lakh அண்ட் அபவ் தாண்டிடுச்சுங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோ ரூல் ட்ரிகர் பண்ணுற மாதிரி. ஏன்னா நம்மளோட யூசர்ஸ் ஆர்கனைசேஷனில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்துட்டு தெரிவிக்கிறோம் நம்மளோட டீல் சக்ஸஸ் ஆகிடுச்சு, சேல்ஸ் ஆர்டர் 1 lakh மேலே ஆகிடுச்சு, இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற பட்சத்தில் இந்த இன்ஆப் நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணிவிட்டு முன்னாடி க்ரைட்டீரியா அபவ் 50,000 கொடுத்த மாதிரி இப்போ அபவ் 1 lakh கொடுத்து நீங்கள் இதே ஒர்க் ஃப்ளோ ரூல் ட்ரிகர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப்லாம் இன்டெகிரேட் பண்ணியிருப்போம் ஜோஹோ புக்ஸில் இல்லையா, அந்த டெம்ப்ளேட் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணுறப்ப இந்த ஒர்க் ஃப்ளோ ரூல் நீங்கள் வாட்ஸ்அப் அலர்ட் மூலியமாகவும் ஒரு ஆக்ஷனாக ட்ரிகர் பண்ணி செட் பண்ணிக்கலாம் க்ரைட்டீரியாக்கு ஏற்ற மாதிரி என்டர் பண்ணி. இதை ஃபாலோ அப் பண்ணி நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வர ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அப்டேட். ஃபீல்டு அப்டேட்டுக்கு ஒரு உதாரணம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட சேல்ஸ் ஆன்லைனாக இருக்கலாம் ஆஃப்லைனாக இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டிஃபர் ஆகும். இது எப்படி நம்ம ஜோஹோ புக்ஸில் வந்துட்டு என்டர் பண்ணுறோம் ஒர்க் ஃப்ளோ ரூல் மூலயமா பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கொடுத்துருவீங்க ஆன்லைன் ஒரு ஆஃப்லைன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுத்துறோம். இதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் இங்கே கொட்டேஷனில் செக் பண்ணுறப்ப நீங்கள் அந்த கஸ்டம் ஃபீல்ட் மூலயமா உங்களோட சேல்ஸ் ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன்னு சூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இது சுலபமாக இருக்கும் உங்களோட அக்ரிகேஷன் பிஸ்னஸில் நீங்கள் பண்ணுறப்ப. இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீ டிஃபைன்ட் ஆட்டோமேஷன் ஜோஹோ புக்ஸில். இதை ஃபாலோ அப் பண்ணி நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் பேஸ்ட் ஆட்டோமேஷன் இருக்குது. ஸ்கிரிப்ட் பேஸ்ட் ஆட்டோமேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது டெல்யூஜ். நம்ம எப்படி இப்போ லாங்குவேஜ் பேசும்போது தமிழில் கம்யூனிகேட் பண்ணுறோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் லாங்குவேஜ் நம்ம ஸ்கிரிப்ட் என்டர் பண்ணி பண்ணுறது வந்து டெல்யூஜ் மூலயமா. இந்த டெல்யூஜில் நம்ம எப்படி வந்துட்டு ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி என்னென்ன ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டம் பட்டன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு கஸ்டம் பட்டன் யூஸ் பண்ணி உங்களோட வேலையை சுலபமாக ஆக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு பண்ணலாம். நான் உதாரணத்துக்கு கொட்டேஷன் எடுத்துக்கிறேன். அதுக்கு கஸ்டம் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே ப்ளஸ் நியூவில் எந்த ஒரு நேம் வேணும் இப்போ வந்துட்டு கன்வெர்ட் சேல்ஸ் ஆர்டர்னு கொடுக்குறோன்னா இங்கே என்ன லொக்கேஷனோ அதை கொடுத்து ப்ரொசீட் பண்ணி உங்களோட ஸ்கிரிப்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இங்கே எப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த கஸ்டம் பட்டன் உபயோகிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு கொட்டேஷனுக்கு எடுத்துக்கிறனால மொத்த கொட்டேஷனும் எனக்கு சிங்கிள் சேல்ஸ் ஆர்டராக நான் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்காக ஒரு கஸ்டம் பட்டன் க்ரியேட் பண்ணுறேன். அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொட்டேஷன்ஸ் எல்லாமே பல்க் செலக்ட் பண்ணுறப்போ இங்கேயே நம்மளுக்கு ஆப்ஷன் வருது கன்வெர்ட் டு சேல்ஸ் ஆர்டர்னு. மொத்தமாக ஹோல் ஆஃப் தி பல்க் ஆக்ஷனை ஒரே சிங்கிள் பட்டன் மூலயமா சேல்ஸ் ஆர்டர் ஆக்குறது தான் இந்த ஒரு கஸ்டம் பட்டனோட ஸ்பெஷாலிட்டி. நம்மளுக்கு சில டைம் தோணும் ஒரு பட்டனும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் மூலயமா ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணணும் அதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் ஜோஹோ புக்ஸில் நம்ம சான்ஸ் இருக்குது. த்ரூ கஸ்டம் ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம வந்துட்டு ஸ்கிரிப்ட் வந்து போட்டு எப்படி எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட் பண்ணலான்னு நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஜோஹோ புக்ஸில் நம்ம என்ன உதாரணம் எடுத்துக்கலாம்னா லைன் ஐட்டம் கால்குலேஷன். இங்கே செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் ஒர்க் ஃப்ளோ ரூல் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம ஒர்க் ஃப்ளோ ரூல் மூலயமா எப்படி கஸ்டம் ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணி பண்ணுறோம் தான் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிற உதாரணம் வந்து லைன் ஐட்டம் கால்குலேஷன். அது குவான்டிட்டி யூனிட் ரேட் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறோம் தான் பார்ப்போம். இங்கே அதே மாதிரி க்ரைட்டீரியா நீங்கள் செட் பண்ணி கொடுக்குற ஆக்ஷன் டைப் வந்து கஸ்டம் ஃபங்க்ஷன். அதுக்கு நீங்கள் லைன் ஐட்டம் டேபிள்னு கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு
சேல்ஸ் இன்வாய்ஸஸ் போகிறப்ப அந்த கஸ்டம் ஃபீல்டோட நீங்கள் வந்துட்டு டேட்ஸும் யூனிட் ரேஸோடு நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இந்த கஸ்டம் ஃபங்க்ஷன் ஜோஹோ புக்ஸில் உங்களுக்கு ட்ரிகர் ஆயிரும். இதை ஃபாலோ அப் பண்ணி நமக்கு நெக்ஸ்ட்டு கஸ்டம் ஷெட்யூலர்ஸ் இருக்குது. நம்ம ப்ரீடிஃபைன்டு டாஸ்க்கை வந்து ஒரு இன்டர்வல் ஆஃப் டைமில் ஷெட்யூல் பண்ணுறோன்னா கஸ்டம் ஷெட்யூலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம வந்து உதாரணம் என்ன எடுத்துக்கலாம்னா, கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா, ஒரு ஹாஃப் அ மந்த்ஸ் ஆர் லைக் ஒரு குவார்ட்டரில் நம்ம சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஷெட்யூலர்ஸ் மூலியமாக டாஸ்க் செட் பண்ணி நம்ம வந்துட்டு சென்ட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு ஆட்டோமேஷன் கீழே உங்களுக்கு ஷெட்யூல்ஸ் இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் ப்ளஸ் நியூ ஷெட்யூல்னு கொடுக்குறப்ப உங்களோட நேம் ஒரு ஃப்ரீக்வன்சி என்னென்ன எக்ஸ்பைரி வேணுமா இல்லை எக்ஸ்பைரியே இல்லாமல் இது வந்து டாஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரிகர் ஆகுமா நீங்கள் கொடுத்துட்டு அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஷெட்யூல் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுக்கலான்னா, ஒரு மாதத்துக்கு நிறைய அன்பெய்ட் இன்வாய்ஸஸ் நம்ம வந்து வச்சுருக்கலாம். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணுறதுக்கு நம்ம ஷெட்யூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து தனித்தனி மாடியூலில் பார்த்தோம், எப்படி ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது எனக்கு வந்து ஒரு 2 மாடியூல் இருக்குது. நான் வந்து சேல்ஸ் ஆர்டராக பர்ச்சேஸ் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு மாடியூல் வந்து இன்ஃபெக்ட் ஆகுது. இது 2யும் நான் ரிலேட் பண்ணி பார்க்கணும் ஒரு இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரிலேட்டட் லிஸ்ட் மூலியமாக பாசிபிள். ஒரு ட்ரான்சாக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, சேல்ஸ் ஆர்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ரிலேட்டட் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 இதையும் நீங்கள் யுனைட் பண்ணுங்கிற நினைக்கிறதுல நீங்கள் ப்ளஸ் நியூ ரிலேட்டட் லிஸ்ட் கொடுத்துட்டு ரிலேட்டட் லிஸ்ட் நேம் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன என்டிட்டிஸ்லாம் நீங்கள் ரிலேட் பண்ணியிருக்கீங்க இந்த பர்டிகுலர் சேல்ஸ் ஆர்டர்னுக்குள்ளன்னு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இது மூலயமா உங்களுக்கு வந்துட்டு ரிலேட்டட் லிஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். நம்ம ஸ்கிரிப்ட் பேஸ்ட் ஆட்டோமேஷன் பார்த்துட்டோம். இதை ஃபாலோ அப் பண்ணி நமக்கு வந்துட்டு வித் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸோடு இன்டெக்ரேட் பண்ணுறப்ப என்னென்ன ஆட்டோமேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு அடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் வெப் புக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இன்கமிங் வெப் புக்ஸ்க்கு நம்ம என்ன உதாரணம் எடுத்துக்கலாம்னா, ஒரு ஈவெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் வந்து வெளியே நடக்குது அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஃபார்மில் ஃபில் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபார்ம் மூலியமாக நம்ம ஜோஹோ புக்ஸ்குள்ளே எப்படி என்டர் பண்ணுவோமோ அது வந்து இன்கமிங் வெப் புக்ஸ் மூலயமா நம்ம பண்ணலாம். இதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு டெவலப்பர் அண்ட் டேட்டாக்குள்ளே இன்கமிங் வெப் புக்ஸ் இருக்கும். இதில் ப்ளஸ் நியூ இன்கமிங் வெப் புக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த என்ன வெப் புக் நீங்கள் ட்ரிகர் பண்ணுமோ அதோடைய நேம் என்டர் பண்ணி இதே மாதிரி நீங்கள் ஸ்கிரிப்ட் என்டர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இங்கே இன்கமிங் வெப் புக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடும். அதே மாதிரி அவுட் கோயிங் வெப் புக்ஸும் நம்ம ஜோஹோ புக்ஸில் வச்சுருக்கோம். அவுட் கோயிங் வெப் புக்ஸ் வந்துட்டு நம்ம ஜோஹோலேருந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் வந்து எப்படி வந்து அந்த டேட்டா வந்துட்டு சிங்க் ஆகுதுன்னு தான் பார்ப்போம். அதாவது ஒரு ஈவெண்ட் ஜோஹோக்குள்ளே நடக்குது, அது வெப் மூலியமாக எப்படி நம்மளோட கஸ்டமர்ஸ் ஆர் அதர் பர்சனுக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு தான் அவுட் கோயிங் வெப் புக்ஸில் பார்ப்போம். இந்த அவுட் கோயிங் வெப் புக்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட்டோமேஷன் போயிட்டு இங்கே ஒர்க் ஃப்ளோ ஆக்ஷன்ஸ் பார்த்து வெப் புக் கிளிக் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஹெச்டிடிபியும் ஹெச்டிடிபிஎஸ் யூஆர்எல்ஸ் யூஸ் பண்ணி இந்த வெப் புக் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் ஒரு நேம் கொடுத்து அதோட மாடியூல் சேல்ஸ் மாடியூல் இல்லை பர்ச்சேஸ் மாடியூல் எதுக்கு உங்களுக்கு இந்த வெப் புக் ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூஆர்எல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த பாடி ஆஃப் தி கண்டென்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ இது வந்து வெப் புக் ட்ரிகர் ஆகும். நம்ம இங்கே ஒர்க் ஃப்ளோ ரூலோடு எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கும் நீங்கள் வந்துட்டு ஒர்க் ஃப்ளோ ரூல் ப்ளஸ் நியூ கொடுத்துட்டு எல்லா ஆக்ஷனும் கொடுத்துட்டு கடைசியாக நம்ம ஆக்ஷன் டைப்பில் நிறையா பார்த்தோம் இல்லையா, இன் ஆப் நோட்டிஃபிகேஷன், ஃபீல்ட் அப்டேட், இமெயில் அலர்ட்னு. அதே மாதிரி நம்ம வெப் புக்ஸ் மூலயமா அந்த யூஆர்எல்ஸ் அசோசியேட் பண்ணி ஒர்க் ஃப்ளோ ட்ரிகர் பண்ணி நம்மளோட கஸ்டமர்ஸோ வெண்டர்ஸ்க்கு நம்ம வந்து இது மூலயமா நம்ம ஜென்ரேட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வந்து சிக்னல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்.
சிக்னல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸே அமேசான் இல்லை வந்து ஃப்ளிப்கார்ட்டோட இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படும். நம்மளோட டிஸ்பேட்ச் ஆயிடுச்சா ஐட்டம், இல்லை டெலிவர் ஆயிடுச்சா, இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சா, அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு சிக்னல்ஸ் மூலயமா வந்துட்டு அசோசியேட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் செட்டிங்ஸில் டெவலப்பர் அண்ட் டேட்டா கிளிக் பண்ணிட்டு சிக்னல்ஸ் போனீங்கன்னா ப்ளஸ் நியூ சிக்னல் கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிங்கன்னு எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ட்ரிகர் ஆயிரும். இதெல்லாம் நம்ம ஆட்டோமேஷன்ஸோட தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நம்மளுக்கு டீபக்கிங் டூல்ஸ் ஆட்டோமேஷனில் பார்க்க போகிறோம். இவ்வளோ ஆட்டோமேஷன்ஸ் பண்ணதில் எங்கெங்கே எது வியூ பண்ணி சக்ஸஸாக ஃபெயிலியராக இல்லை எக்ஸிக்யூட் ஆகிருக்கா இல்லை ஸ்கிப் ஆகிருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு ஆட்டோமேஷன்ஸ் கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ லாக்ஸ்னு இருக்கும். இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். என்னென்ன வேணும், சக்ஸஸ் வேணுமா இல்லை ஃபெயிலியர் பார்க்கணுமா, மாடியூல்ஸ் இங்கே எல்லா மாடியூல்ஸும் என்னென்ன நீங்கள் ட்ரிகர் பண்ணி செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாடியூல்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். டேட் ரேஞ்சும் சூஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்து என்டர் ஆகிரும். இதை நீங்கள் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கூட வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஜோஹோ புக்ஸில் எல்லா மாடியூல்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு ரிப்போர்ட்ஸில் வந்துட்டு ஒரு ஓவர்வியூ வச்சுருப்போம். அதே மாதிரி ஆட்டோமேஷனுக்கும் நம்மளுக்கு 3 செப்பரேட்டாக ரிப்போர்ட் வச்சுருக்கோம். ஒன்று ஷெட்யூல் டேட் பேஸ்ட் ஒர்க் ஃப்ளோ ரூல். இதில் நம்ம வந்துட்டு இமீடியட் ஆக்ஷன்ஸில் 2 பார்த்தோம் இல்லையா. இமீடியட் ஆக்ஷன் ஒன்று, இன்னொன்று டைம் பேஸ்ட் ஆக்ஷன் ஒன்று. டைம் பேஸ்ட் ஆக்ஷனில் நீங்கள் வந்துட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்மளுக்கு வந்துட்டு அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் இதே மாதிரி டேட் ரேஞ்ச் ஒர்க் ஃப்ளோ ரூல் என்ன செட் பண்ணியிருக்கோமோ அதை அப்ளை பண்ணி ட்ரிகர் பண்ணுறப்ப அந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகிடும். அடுத்து ஷெட்யூல் டைம் பேஸ்ட் ஒர்க் ஃப்ளோ ஆக்ஷன்ஸ். இங்கே நம்ம செட் பண்ணுற ரூல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன மாடியூலுக்கு ஒரு என்டிட்டிக்கு வேணும் அப்படின்னு நம்ம ரன் ரிப்போர்ட் பண்ணுறப்ப அதோட ரிப்போர்ட் எல்லாமே நமக்கு இங்கே வந்து ட்ரிகர் ஆகிடும். அடுத்து நம்ம எப்படி ஜோஹோ புக்ஸில் ஆக்டிவிட்டி அண்ட் ஆடிட் ட்ரையல் ரிப்போர்ட் வச்சுருக்கோம் டு ஓவரால் ஆடிட் த ப்ராசஸ், அதே மாதிரி ஆட்டோமேஷனை நீங்கள் ஆடிட் பண்ணிக்கலாம் த்ரூ ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூஷன் லாக்ஸ். இதில் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். ஸ்கிப்டாக எக்ஸிக்யூட்டடான்னு வரும். இங்கே நீங்கள் வியூ டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்ப அது ஏன் ஸ்கிப் ஆகிருக்கு ஒரு ஏன் வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்குங்கிற ஓவர்வியூ நீங்கள் இந்த வியூ டீட்டெயில்ஸ் மூலயமா பார்க்கலாம். அதே மாதிரி தான் இங்கே டேட் ரேஞ்ச் சூஸ் பண்ணிக்கலாம், என்டிட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் எல்லாமே செட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்போர்ட்டை ரன் பண்ணி ஹோல் ஆஃப் த டீட்டெயில் ஆட்டோமேஷனில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ அப் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஓவர்வியூ வந்து என்னென்ன பற்றி பார்த்தோன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஆட்டோமேஷனாக என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி அதில் ரிமைண்டர்ஸ் இருக்குது, ஒர்க் ஃப்ளோ ரூல் இருக்குது, அதில் இன்ஆப் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கலாம், இமெயில் அலர்ட் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓவராலே என்னென்ன பார்க்கலான்னு நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ப்ரீடிஃபைன்ட் ஆட்டோமேஷனில் தான் நம்மளுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் அலர்ட் பற்றி பார்த்தோம், இமெயில் அலர்ட் பற்றி பார்த்தோம், இன்ஆப் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம், ஃபீல்ட் அப்டேட் பற்றி பார்த்தோம். அடுத்து ஸ்கிரிப்ட் பேஸ்ட் ஆட்டோமேஷனில் என்ன பார்த்தோம், கஸ்டம் பட்டன் பார்த்தோம், கஸ்டம் ஃபங்க்ஷன் பார்த்தோம், ஷெட்யூலர்ஸ் பற்றி பார்த்தோம், அதே மாதிரி ரிலேட்டட் லிஸ்ட் பற்றியும் பார்த்தோம். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை இன்டெகிரேட் பண்ணி என்னென்ன ஆட்டோமேஷன் பார்த்தோன்னா சிக்னல்ஸ் பற்றியும் பார்த்தோம், வெப் புக்ஸ் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் வெப் புக்ஸ் பற்றி பார்த்தோம். இது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணுறதுனால எப்படி நம்ம டீபக் பண்ணி பார்க்குறதும் ரிப்போர்ட்ஸ் மூலியமாகவும் ஒர்க் ஃப்ளோ லாக்ஸ் மூலியமாகவுமே பார்த்தோம். நம்ம மூவிங் ஃபார்வர்ட் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் வில் கோ ஃபார்வர்ட். உங்கள் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணதுக்கு நன்றி. நிறையா கொஷின்ஸ் ரிமைண்டர்ஸ் பற்றி வந்திருக்கனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிமைண்டர்ஸ் நம்மளுக்கு இன்வாய்ஸஸ்க்கும் இருக்குது, பில்ஸ்க்கும் இருக்குது. இதுக்கு நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்வாய்ஸஸ்க்கு வேணும் செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்வாய்ஸ்க்கு செட் பண்ணிக்கலாம். நியூ ரிமைண்டர்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீட்டெயில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். 1 days ஆஃப்டர் டியூ டேட் இல்லை 1 day பிஃபோர் டியூ டேட்டாக எப்படி வேணும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிமைண்ட் செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு உங்களோட ஃப்ரம் டீட்டெயில் கொடுத்துட்டு சிசி உங்களுக்கு யார் யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணுமோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதே மாதிரி பிசிசி கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் இன்சர்ட் பிளேஸ் ஹோல்டர்ஸ் கொடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது இன்வாய்ஸ் டேட் இன்ஃபர்மேஷன் இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் என்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்சர்ட் பிளேஸ் ஹோல்டர்ஸ் மூலியமாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ரிமைண்டர் வந்துட்டு சேவ் ஆயிரும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரிகர் ஆகும். இன்கேஸ் நான் வந்து இது 1 day பிஃபோர் டியூ டேட்னு கொடுக்குறப்ப நம்ம நாளைக்கு டியூ டேட்னு கொடுக்குறப்ப இந்த ஒரு பர்டிகுலர் ரிமைண்டர் நம்மளுக்கு ட்ரிகர் ஆகும். உங்களுக்கு
எப்பப்போலாம் ரிமைண்டர் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ரிமைண்டர்ஸ் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இது வந்து டியூ டேட்காக அதே மாதிரி தான் எக்ஸ்பெக்டட் பேமெண்ட் டேட்டுக்கும் அந்த பர்டிகுலர் டேட் நம்ம வந்துட்டு வச்சுட்டோம். இன்றைக்கி தான் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் பேமெண்ட் டேட் வரப்போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் டேட்க்கு வந்துட்டு நம்ம ரிமைண்டர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சென்ட் ஆயிரும். இன்வாய்ஸஸ் பில்ஸ் ரெண்டுக்குமே நம்ம வந்து ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். நம்ம ஜோஹோ புக்ஸில் ப்ரீடிஃபைன்டு ஆல்ரெடி வச்சுருக்கோம் கஸ்டம் ஃபங்க்ஷன். அதை நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி ஃபோரம் போனீங்கன்னா ஃபங்க்ஷன் ஹேஷ்டேக் கொடுக்குறப்ப நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க எல்லா கஸ்டம் ஃபங்க்ஷன் ரிலேட்டட் ஆட்டோமேஷன் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி இங்கே வந்து உங்களோட பிஸ்னஸ் யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது தவிர்த்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இது க்ரியேட் பண்ணுறதுல டவுட் இருந்தால் கூட நீங்கள் எங்களை ரீச் அவுட் பண்ணுறப்ப நாங்கள் அதோட ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ரிப்போர்ட்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ ரிப்போர்ட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஆட்டோமேஷனுக்கு 3 ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஷெட்யூல் டேட் பேஸ்ட் ஒர்க் ஃப்ளோ ரூல் இருக்குது, ஷெட்யூல் டைம் பேஸ்ட் ஒர்க் ஃப்ளோ ஆக்ஷன்ஸ் இருக்குது, ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூஷன் லாக்ஸ். 3 ரிப்போர்ட் நம்ம ஜோஹோ புக்ஸில் ஆட்டோமேஷனுக்கு வச்சுருக்கோம். ஷெட்யூல் டேட் பேஸ்ட் ஒர்க் ஃப்ளோ ரூல் எப்போ வந்து நமக்கு ட்ரிகர் ஆகுமோ நம்ம ஆட்டோமேஷனில் ஒர்க் ஃப்ளோ ரூல் வந்து க்ரைட்டீரியா செட் பண்ணோன்னே 2 ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று இமீடியட் ஆக்ஷன், இன்னொன்று டைம் பேஸ்ட் ஆக்ஷன். ஸோ இங்கே டைம் பேஸ்ட் ஆக்ஷனில் நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு எவ்வளோ டேஸ் வேணும்னு செட் பண்ணுவோம் இல்லையா. சில ஒர்க் ஃப்ளோ ஏஎம்சி மாதிரி கான்ட்ராக்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சில டைம் 1 இயர் ஒரு ½ இயர்க்கு ரூல் செட் பண்ணுவோம். அந்த மாதிரி பட்சத்தில் இதை செட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இதோட இன்ஃபர்மேஷன் செட் பண்ணோன்னே நம்ம வந்து ஷெட்யூல் டேட் பேஸ்ட் ஒர்க் ஃப்ளோ ரூலில் வந்துட்டு நம்மளுக்கு அது ட்ரிகர் ஆயிரும். அதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ஷெட்யூல்டு டைம் பேஸ்ட் ஒர்க் ஃப்ளோ ஆக்ஷன்ஸ் இருக்குது. இங்கேயும் நமக்கு என்னென்ன ரூல்லாம் இப்போ செட் பண்ணியிருக்கோம், இன்வாய்ஸஸ்ஸு இல்லை ஒரு பர்டிகுலர் என்டிட்டியோ அதை சூஸ் பண்ணி சேல்ஸ் பர்சன் அப்டேட் ஃபார் பிரான்ச் பேஸ்ட் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கறனால அது ஒர்க் ஃப்ளோ ரூல் நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு எந்த டேட் ரேஞ்சோ அப்படின்னு நீங்கள் செட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுறப்ப அதோட எக்ஸிக்யூஷன் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். தேர்ட் நம்மளுக்கு ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூஷன் லாக்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு வந்துட்டு என்னென்ன ஒர்க் ஃப்ளோ நம்ம ஓவராலாக பண்ணியிருக்கோம், அது எப்பப்போலாம் யார் யார் ட்ரிகர் பண்ணியிருக்கா, இதோட ஈவெண்ட் டைப் என்ன, இதோட எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்கிப் ஆகிருக்கா இல்லை எக்ஸிக்யூட் ஆகிருக்கான்னு இன்ஃபர்மேஷன் ஆடிட்டாக ஆட்டோமேஷனில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸ்கிப்னா அதோட டீட்டெயில்ஸ் பார்த்து எப்படி ஸ்கிப் ஆகிருக்கு, எக்ஸிக்யூஷன் ஸ்டார்டட் ஃபார் ஒர்க் ஃப்ளோ அண்ட் கொட்டேஷன் பேஸ்ட் இஸ் ஆன்லைன் ஒரு ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரீசன் காட்டும். ஏன் ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா ஒர்க் ஃப்ளோ ஆக்ஷன் டைப் வந்து க்ரியேட்டடாக இருக்கனால இது ஸ்கிப் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி சக்ஸஸும் ஆகிருக்கும். ஏன் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நம்ம அதே மாதிரி டீட்டெயில் வந்து மேட்ச் ஆகிருக்கு, எஸ் இது மேட்ச் ஆனதுனால இங்கே வந்துட்டு நம்மளுக்கு செட் ஆகிடுச்சுங்கிறது நம்ம ரிப்போர்ட்டில் ஓவர் வியூவாக பார்த்துக்கலாம். உங்களோட கேள்வி மோஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறோம். வேறு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா எங்களை வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக டோல் ஃப்ரீ மூலியமாகவும் இல்லைனா இமெயில் மூலியமாகவும் ரீச் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த செஷன் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி.